லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல சில்வரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 300% மேல ஏறி 420K ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 50% மேல அதுல கிராஷ் ஆகி 250K ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் சில்வர் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டு வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் சொல்லக்கூடிய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் புல்லியன் பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ஷார்ட் பொசிஷன் வச்சிருக்காங்க, கம்மியான லாங் பொசிஷன் வச்சிருக்காங்க. ஷார்ட்னா மார்க்கெட் கீழே போகணும்னு அர்த்தம், லாங்னா மார்க்கெட் மேல போகணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ சில்வர் இன்னும் கிராஷ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இந்த லார்ஜ் இன்வெஸ்டரோட டேட்டா பாருங்க. இவங்க தான் இந்த பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட், ஹெட்ஜ் ஃபண்ட் தான் நம்ம லார்ஜ் ஸ்பெகுலேட்டர்னு சொல்லுவோம். இவங்களோட லாங் பொசிஷன் பாத்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷனை கம்பேர் பண்றப்போ ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் அதிகமா ஷார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா லாங் பொசிஷன் வச்சிருக்காங்க. ஓகே, மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இதுல ஒரு டேட்டா பயங்கரமா கோரிலேட் ஆகுது, அதை கவனிக்க. இதுல சேஞ்ச்னு ஒரு டேட்டா இருக்கு இல்லையா, இது நம்பர் ஆஃப் ட்ரேடிங் கான்ட்ராக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதான்றது நம்மளுக்கு சொல்லும். இந்த ரெண்டு பிளேஸோட லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் நீங்க ரெண்டுமே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகல. அப்போ இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்ல எல்லாரும் இந்த சில்வர் ட்ரேட் பண்றதை கம்மி பண்ணிட்டு வராங்கன்றதுதான் இந்த டேட்டா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆல்ரெடி சில்வர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க்கெட், இந்த மாதிரி ட்ரேட் கம்மியாகிறப்போ சின்ன பை செல் நடந்தாலும் அதிக வாலட்டிலிட்டி இருக்கும். அப்போ நிறைய ஃபால்ஸ் பிரேக்அவுட்ஸ் கொடுக்கும். இதை ஒரு சிக்னலா நினைச்சுக்கிட்டு நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷனோட ட்ரேடிங் கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகுதா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுற பட்சத்துல அது நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அண்ட் இதை நான் கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும், இது உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு, இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை.